சார் சிறப்பான ஜாதகம்னா என்ன சார்? கஷ்டம் இல்லாதவங்க வாழ்க்கையில் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் சவால்கள் இருக்கு. ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். நல்லா பாருங்க, எல்லாத்துக்கும். அம்பானிக்கே சவால் இருக்கு. ஆமா, கடவுளை வெறுக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள்லாம் வந்துடும். ஜாதகம் பொய்ன்னு சொல்ற அளவுக்குலாம் கஷ்டம் வந்துடும். ஏன்னா என்னுடைய வழியில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில சிரமம். ஒரு குழந்தை 8 வயசுல இறந்துருச்சு. இப்படி ஒரு நிலைமை வரும்போது கடவுள் மேலேயும் வெறுப்பு வந்துருது, ஜாதகத்து மேலேயும் வெறுப்பு வந்து. நீங்க உங்களை சொல்றீங்க, என்னைய சொல்றேன். உங்களுக்கு 9 வயசுல 8 வயசுல ஒரு குழந்தை இறந்து வச்சு. ஆமா, வாழ்க்கையில நிறைய சிரமங்கள். இப்படி வரும்போது இவ்வளவு சாமி கும்பிட்டுமே, இவ்வளவு ஜோசியம் பார்த்தோம்னா நமக்கே ஒரு வெறுப்பு வந்துடும். எல்லா மனிதர்களுக்கும் சிரமம் இருக்கு, அதுக்காக சொல்ல வர்றேன். அந்த நேரம் எல்லாத்தையுமே வெறுக்க வேண்டியிருக்கும். உறவுகள், சொந்த பந்தம், ஜாமி எல்லாத்தையும். ஆனா ஒரு சிரமம் தான் ஒரு யோகத்தை கொடுக்கு. என்னைக்கு உங்களுக்கு அபரிதமான யோகம் வருதோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய சிரமமும் கஷ்டம் வரும். எந்த விஷயக்கும் எதிர் விஷயம் உண்டு. எந்த விஷயக்கும் எதிர் விஷயம். ரொம்ப சிரமம் சார், படாத பாடு சார்னா இவருக்கு ஒரு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்றவங்களுக்கு ஒரு யோக பலன் கிடைக்குன்னு வைங்க. அந்த யோக பலனை அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? வேஸ்ட் பண்ணுவாங்களா? ஐயோ நான் பசியும் பெட்டியுமா கிடந்தேன், சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, 10 பைசாவை கஷ்டப்பட்டேன், தேவையில்லாமல் செலவழிக்க கூடாதுன்னு வருமா இல்லையா? நிச்சயமா வரும். இப்போ எனக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே சரி, அப்போ எந்த ஒரு சம்பவமும் ஒரு பாடமாக நினச்சிக்கணும். அது மக்களையோ காலத்தையோ நேரத்தையோ கடவுளையோ நம்ம குறை சொல்லி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து கஷ்டம் வரும் பொழுது இப்படியெல்லாம் இயல்பு. இது மனுஷனுடைய இயல்பு. ஒரு எல்லாத்தையும் வெறுக்கிற அளவுக்கு வந்துடும். ஆனால் யோகம் அப்படித்தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகம் வரும், டமட்டம் மேலே வந்துடும். இன்னைக்கு வாழ்க்கையில் டாப்ல இருக்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டவங்க. நிச்சயமா நிச்சயமா ஒரு எல்லா சோதனையும் சந்திச்சவங்க தான். ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க. அவங்க பதவியும் அவங்க சுகபோகத்தையும் பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி விரலுக்கு தக்கன வீக்கம்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நிச்சயமா அதை